நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இனிமேல் வந்து ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு நம்ம அதோட ப்ராப்பரான இங்கிலீஷ் வேர்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். சில பேசிக்லேருந்து நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேரண்ட் அப்படிங்கும் போது வந்து காமன், அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு காமனான ஃபார்ம் வந்து பேரண்ட் இல்லையா. ஓகே. ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது என்னென்னா சந்ததின்னு சொல்லுவாங்க, அதாவது வம்சாவளி. தே ஆர் பிலாங்ஸ் டு மை ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னா இவங்களாம் என்னோட வம்சாவளியில் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆஃப்ஸ்ப்ரிங். ஓகே. சிப்ளிங்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு சென்டென்ஸில் சொல்லியிருந்தேன், நமக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க காமனான வேர்ட் சிப்ளிங்ஸ். ஃபோக்ஸ் இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான வேர்டு இப்போ இல்லை. ஃபோக்ஸ், ஹாய் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பீப்புளை வந்து காமனாக சொல்கிறதுக்கான வேர்டு தான் வந்து என்னது ஃபோக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு இது வந்து பேசிக் எல்லாருக்கும் தெரியும், மதர் ஃபாதர் சன் டாட்டர், டாக்டர் இல்லை டாட்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிராண்ட் சன்னா என்னன்னு தெரியும், பேரன். கிராண்ட் டாட்டர்னால் பேத்தி, கிராண்ட் மதர் அப்படின்னா பாட்டி, கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா தாத்தா. ஓகே. இது வந்து காமன் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி கிரேட் கிராண்ட்சன் அப்படின்னா கொள்ளு பேரன், கிரேட் கிராண்ட் டாட்டர் அப்படின்னா கொள்ளு பேத்தி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அங்கிள்னால் நமக்கு தெரியும், நம்ம நார்மலாக எல்லாரையும் அங்கிள்னு சொல்லிடுவோம், மாமா அப்படிங்கிறது ஆக்சுவல் அர்த்தம். ஆண்ட் அப்படின்னா ஆன்டி, அதை தான் வந்து ஆண்ட். ஓகே, நம்ம கூட ஆண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு கசின். கசின் அப்படிங்கும் போது யாரெல்லாம் கசின் சொல்லணும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மாமா பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கசின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதாவது நம்ம அப்பாவோட அக்கா பசங்க அந்த அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கசின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்ம அம்மா கூட பிறந்த அண்ணன் பசங்க எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கசின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கசின் அப்படிங்கும் போது என்னென்னா இது வந்து காமன் ஜெண்டர் தான், மேலேயும் ஒரே மாதிரி தான் நம்ம சொல்லுவோம், ஃபீமேலும் ஒன்று தான். ஓகே. நம்ம ஷீ ஹி இதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் அந்த கசின் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நெஃப்யூ அண்ட் நீஸ், இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். நெஃப்யூ அப்படிங்கும் போது என்னென்னா மேல் ஜெண்டரை குறிக்கிற வார்த்தை. இது வந்து ஒரு மேல் ஜெண்டர் குறிக்கிற வார்த்தை தான் நெஃப்யூ. இது வந்து யாரை சொல்லுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் கூட ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ ஒரு அக்காவோ தங்கச்சியோ அவங்க பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹீ இஸ் மை நெஃப்யூ அப்படின்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதே என் கூட பிறந்த அண்ணன் அக்கா தம்பிங்களோட பொண்ணுங்களாக இருந்தாங்க அப்படின்னா நான் எப்படி அவங்கள சொல்வேன் அப்படின்னா நீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. இது வந்து ஃபீமேல், இது வந்து ஃபீமேல், இது வந்து ஃபீமேல் ஜெண்டரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான வேர்டு. இந்த நெஃப்யூ அப்படிங்கிறது என்னென்னா மேலே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான வேர்டு. இந்த நெஃப்யூ நீஸும் யார், நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களோட பசங்க தான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் மதர் அப்படின்னா ஃபாதர் வந்து சேமாக இருப்பாங்க, மதர் வந்து ரெண்டாவது கல்யாணம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அவங்கள வந்து நம்ம ஸ்டெப் மதர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஸ்டெப் சைல்டு. ஸ்டெப் சைல்டு அப்படின்னா வந்து என்னென்னா ஃபாதரோ மதரோ வந்து சேமாக இருப்பாங்க, வேறு இன்னொரு பேரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம ஸ்டெப் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்கே வந்து காமனாக இன்லாஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து மதர் இன்லா அண்ட் ஃபாதர் இன்லா, மாமனார் மாமியார், இவங்களை வந்து நம்ம இன்லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அடுத்தது ஹாஃப் பிரதர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஸ்டெப் சைல்டு மாதிரி தான், மேபி ஏதாவது ஒரு பேரண்ட் வந்து காமனாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்செஸ்டர் அப்படின்னா என்னென்னா ரொம்ப ரொம்ப காலமாக, அதாவது என்னென்னா நம்ம ஜென்ரேஷனோட ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரேஷன் இருக்கும்ல அம்மா அப்பா அந்த அவங்கள வந்து நம்ம அந்த பேரண்ட்டை நம்ம வந்து ஆன்சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபோர் ஃபாதரும் வந்து கிட்டத்தட்ட அதுதான், ஆனால் இது என்ன தான் இது ஜென்ரல் மீனிங், இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு மேலே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியானது. நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட தாத்தாவையோ இல்லை அதுக்கு ரிலேட்டடான மேலேயோ நம்ம வந்து ஃபோர் ஃபாதர்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டிசெண்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வம்சாவளியை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு வெக்காபுலரி ரிலேட்டடான டாபிக் தான். இந்த டாபிக் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இதில் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஃபுட் அடிக்டாக இருப்பீங்க என்ன மாதிரி தான். ஸோ வந்து ஃபுட்டுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம சாப்பாடு அண்ட் குக்கிங் இல்லையா, ஃபுட் இல்லைனா குக்கிங் இதுக்கு ரிலேட்டடான கான்வர்சேஷன்ஸ் தான் நிறைய போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கான ரிலேட்டடான வெக்காபுலரிஸ் நம்ம கற்றுக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வெக்காபுலரி கற்றுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்கேஸ் இப்போ எல்லா ரெப்யூட்டட் ஹோட்டல்ஸ்லையுமே வந்து நமக்கு வந்து சர்வ் பண்ணுறவங்களே வந்து ரொம்ப டெக்னிக்கல் அந்த குக்கிங் வேர்டு தான் வந்து யூஸ் பண்ணி நமக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அங்கே வந்து திருன்னு முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த ஃபுட்டில் வந்து ஏதாவது ஒரு மைனஸாக இருந்ததுன்னா இந்த விஷயங்கள் மைனஸாக இருக்குதுன்னு நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து அந்த வெக்காபுலரியை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஏரேட்டட். ஏரேட்டட்னா ஒன்றும் இல்லை, காத்தோட்டமாக வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ் ஷுட் பி இன் ஏரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து எப்பயுமே என்னது காத்தோட்டமாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேக் அப்படின்னா என்னென்னா சம்திங் விச் டஸ் இன் ஹீட். இந்த பிரெட்ஸு பிஸ்கெட்ஸ்லாம் வந்து நம்ம பேக்கிங், ஸோ இந்த மாதிரி பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹீட்டில் வந்து எந்த ஒரு ஆயில் கண்டென்ட்டோ எதுவும் போட்டு நம்ம டைரெக்டாக வந்து ஸ்டவ்வில் செய்யாமல் ஒரு மாதிரியான ஃபயர்லேயோ இல்லை ஒரு டைரக்ட் எலக்ட்ரிக் ஹீட்லேயோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நம்ம பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பேட்டர் அப்படின்னா என்னென்னா கலவை. எனிதிங் ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி பேட்டர், இட்லி மாவு, ஸோ இதெல்லாம் வந்து பேட்டர். நெக்ஸ்ட் வந்து பிளாக்கென் அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் தீஞ்சு போயிருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து பிளாக்கென் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹே ஹரிஹப் த ஃபுட் கெட்ஸ் பிளாக்கென் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீக்கிரமாக போ, அந்த ஃபுட்டு வந்து தீஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் தீஞ்சாப்பில் இருக்கும் இல்லையா, அது நம்ம பிளாக்கென் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாயில், உங்களுக்கு தெரியும் இல்லையா, கொதிக்கிறது, பாயில் பண்ணிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளையிங். என்னடா அது பட்டர்ஃப்ளையிங், என்னது இது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இது உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்கான வேர்டு தான். பட்டர்ஃப்ளையிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் ஒரு மீட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணுறது. ஒரு பெரிய மீட் பீஸை வந்து நடுவில் ஸ்லிட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த சைடு ஒரு ஹாஃப், இந்த சைடு ஒரு ஹாஃப் இருக்கும். பட் இது ரெண்டும் செப்பரேட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அ பட்டர்ஃப்ளையோட அந்த விங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பட்டர்ஃப்ளையிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளையிங் கட்டிங்ஸ்லாம் வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இந்த வேர்டை. நெக்ஸ்ட் பார்பிக்யூ. டெஃபினட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை. இட்ஸ் அ ப்ராடக்ட், இட்ஸ் அ ஃபுட் ஃப்ரம் அ டைரக்ட் ஹீட். நெக்ஸ்ட் அதை சார்கோல்லாம் யூஸ் பண்ணி டைரக்ட் ஹீட்லேருந்து நம்ம ஒரு ஃபுட்டை வந்து ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பீட் அப்படின்னா என்ன, எக் வந்து பீட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ தட் இஸ் அ பீட். நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ச். ஸோ பிளான்ச்னா என்னது, ஏதாவது வெஜிடபிள்ஸை வந்து எனிதிங் வெஜிடபிள்ஸோ இல்லை ஏதாவது ப்ராடக்ட்டோ கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டு எடுப்போம் இல்லையா, ஸோ அதுதான் அந்த ப்ராசஸோட நேம் தான் வந்து பிளான்ச். நெக்ஸ்ட் ப்ரூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் லெஃப்ட் ஓவர். ஸோ ஏதாவது மிஞ்சி போனால் அதுலேருந்து ஒரு பதார்த்தத்தை நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து ப்ரூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோஸ்ட் ஆஃபனாக வந்து நிறைய பேர் வந்து இட்லி உப்புமாலாம் பண்ணுவீங்களா, அதெல்லாம் வந்து என்னது ப்ரூ, அந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் ஃபுட்லாம் வந்து ப்ரூவில் வரும். இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் லெஃப்ட் ஓவர்லேருந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு புது விதமான ஃபுட்டு தான் வந்து ப்ரூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பைண்ட்னா ஒன்றும் இல்லை, கோட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பஜ்ஜி மாவு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து அந்த மாவில் வந்து நல்லா கவர்ட் ஆயிருக்கா, பைண்ட் ஆயிருக்கா. நம்ம பைண்டிங் நார்மலாக வந்து ஒரு புக் பைண்டிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி தான் அந்த வெஜிடபிள் நல்லா பைண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதோட மீனிங் தான் வந்து பைண்ட். நெக்ஸ்ட்டு பேஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணுவோம், ஆனால் வந்து இதுக்கு லென்த்தியான சென்டென்ஸ் பேசுவோம், ஆனால் அதுக்கு பேஸ்டிங் தான் இனிமேல் மீனிங். என்ன அதோட சினோனிம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். சில விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டவ்லையோ எதுலையோ ஒரு விஷயங்கள் குக் பண்ணிகிட்டு இருக்கும் போது அடிக்கடி வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஆயிலோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தந்தூரி சிக்கன்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தந்தூர் அடுப்பில் தந்தூர் பண்ணும் போது இல்லை அப்படின்னா வந்து பார்பிக்யூஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடிக்கடி அதை வந்து ஆயில் எடுத்து ப்ரஷ்ஷில் வந்து ஆயில் எடுத்து அதை வந்து தடவி விட்டுட்டே இருப்பாங்க. அடிக்கடி அந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அது கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து அதுக்கிட்ட இருக்கணும், அந்த ஜூஸி கண்டென்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மேலே வந்து அது வந்து வேக அந்த ஆயிலை வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு தான் வந்து பேஸ்டிங். இனிமேல் நம்ம வந்து லாங்காக அதுக்கு அந்த சென்டென்ஸ் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, பேஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராயில்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ராயில் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபுட் விச் ப்ரிப்பேர்ட் இன் டைரக்ட் ஹீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ப்ராசஸோட நேம் என்னன்னா ப்ராயில். நெக்ஸ்ட் வந்து சங்க் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து காமனான வேர்டு தான். வந்து எனிதிங் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஷேப்லேயோ சைஸ்லேயோ குட்டி குட்டி பீஸா இருக்குது அப்படின்னா வந்து அது சங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கேர்டல். இது வந்து நிறைய பேர் கேர்டல் எக்ஸு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அதாவது கேர்டலோட ப்ராப்பர் மீனிங் என்ன அப்படின்னா,
ஒரு ஃபுட்டோட பாயிலிங் டைம் வந்து 1 ஹவர்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ஃபுட் வந்து 1 ஹவர் பாயில் ஆனால் தான் இதோட பர்ஃபெக்ட் பாயிலிங்கோட பாயிண்ட் வரும். அப்படிங்கும் போது நம்ம ஒரு 45 மினிட்ஸில் ஒரு ஃபுட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதான் வந்து கர்டல். அதாவது நிறைய பேர் வந்து எக் கர்டல் வந்து சாப்பிட்ருப்பீங்க. அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை ட்ரை பண்ணலன்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டீக்ளேஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது சொன்னோன்னு ஆஹா இதோட வார்த்தை தான் இது, இனிமேல் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. டீக்ளேஸ் அப்படின்னா என்னென்னா, சில நேரம் வந்து ஃபுட்டு வந்து தீஞ்சு போயிருக்கும், அவசர அவசரமாக பண்ணிப்போ தீஞ்சு போயிருக்கும். நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் மறுபடியும் தண்ணியை ஊற்றி அதை நல்லா சுரண்டி எடுத்து வெளியே அது மறுபடியும் அதை கிரேவி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து டீக்ளேஸ். அடி பிடிச்சதை மறுபடியும் தண்ணி ஊற்றி நம்ம மறுபடியும் அதை ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி கொண்டு வரோம்ல, அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து டீக்ளேஸ். டோ அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், உருண்டை. நம்ம வந்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டோ ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து உருண்டை. நெக்ஸ்ட் வந்து ட்ரிசில் அப்படின்னா என்னென்னா தெளித்து விடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறையா அந்த கான்டினென்டல் சாலடுக்கெலாம் வந்து ஆலிவ் ஆயிலில் ட்ரிசில் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ட்ரிசில். நெக்ஸ்ட் வந்து எஸ்காலப் அப்படின்னா என்னென்னா ஒரு தின், அதாவது ஒரு மீட் பீஸை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணணும் வித்தவுட் போன். இந்த ஒரு நீட்டமான ஒரு சென்டென்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் எஸ்கலப். அதாவது ஒரு மீட் பீஸை தின்னாக இருக்கணும், அது போன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா வந்து என்னென்னா எஸ்கலப். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்மெண்ட் அப்படின்னா நிறையா நம்ம பீஸாலாம் சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ பீஸா அந்த கீழே இருக்க அந்த பன் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்னா அந்த ஃப்ளோர் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த பாக்டீரியா வந்து ஃபார்ம் பண்ண விடுவாங்க. அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஃபார்ம் பண்ண விடுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து அது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் அந்த ஃப்ளோரோட சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா? அந்த மைக்ரோ ஆர்கானிசமை வந்து அதை வந்து பாக்டீரியாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் தான் வந்து ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராத். இது காமனாக நிறைய பேத்துக்கும் தெரியும். நொரை, ஐ லைக் காஃபி வித் ஃப்ராத் அப்படின்பாங்க. எனக்கு வந்து இந்த காஃபி அப்படி இந்த நுரையோடு அங்கேருந்து கொண்டு வரும்போது எப்படா அது வாய்க்குள்ளே போகுன்னு இருக்கும். அந்த மாதிரியான நுரையோடு இருக்கிறதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ராத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கார்னிஷிங் அப்படின்னா வந்து உள்ள சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கா டேஸ்ட்டாக இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அதோட ப்ரெசன்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிளேட்டை எப்படி கொண்டு போகிறோங்கிறது அது ஒரு அப்பிடைசிங்காக நம்ம வந்து கொஞ்சம் இந்த கார்னிஷ்லாம் பண்ணுவோம், டெக்கரேட்லாம் பண்ணுவோம் சம் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு. ஸோ அது வந்து என்னென்னா கார்னிஷ். நெக்ஸ்ட் வந்து கிரைண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிரைண்டரோட மீனிங் தான் அரைக்கிறது அப்படிங்கிறது தான் மீனிங். கிரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா துருவுறது. ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் துருவுறது, இல்லை கேரட்லாம் நம்ம கிரேட் பண்ணுவோம் இல்லையா, துருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து கிரேட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கிரில் அப்படின்னாலுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வந்து இதுவும் ஒரு டைரக்ட் ஹீட்லேருந்து நமக்கு ஒரு ஃபுட்டை கொடுக்குற ஒரு ப்ராசஸ் தான் வந்து கிரில். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃப்யூஸ்னால் ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு சூப்பெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிறைய வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணால் தான் ஆக்சுவலாக சூப்புங்கிறது என்னது, வாட்டர் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் பெப்பர் அண்ட் சால்ட்ஸ் தான். அப்போது அந்த வாட்டரில் அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் அந்த பெப்பர் அண்ட் சால்ட்டோட அந்த இன்ஃப்யூஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் அந்த இன்ஃப்யூஸ். அந்த ப்ராசஸோட பேர் தான் வந்து என்னது, இன்ஃப்யூஸ். அந்த வெறும் லிக்விடு அது தண்ணியை குடிக்காமல் அந்த வெஜிடபிள்ஸோட அந்த ஸ்டாக் எல்லாம் அது இழுக்கும் பார்த்தீங்களா? அந்த ப்ராசஸிங் பேர் தான் வந்து இன்ஃப்யூஸ். மேரினேட் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், ஊற வைக்கிறதுக்கு தான் வந்து மேரினேட், ஓகேவா? யூ ஷுட் பி மேரினேட் சிக்கன் ஃபார் ½ an hour அப்படின்னா நீங்கள் ஒரு ½ an hour சிக்கனை மேரினேட் பண்ணிங்கன்னா தான் இட் வில் பி குட் வென் அட் குக்கிங். நெக்ஸ்ட் வந்து மோல்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, மோல்டு நிறைய மோல்டு இப்போ நிறைய கிடைக்குது. ஷேப்ஸாக ஒரு டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவாங்க வந்து இதை, ஒரு ப்ரீடிஃபைன்டு ஒரு ஷேப், ஒரு ஹார்ட் ஷேப்போ சர்க்கிள் ஷேப்போ, ஸோ அந்த மாதிரியான ஷேப் விற்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் குக் அப்படின்னா என்னென்னா அந்த குக்கிங்க்கு ஒரு குக்கிங்கோட ப்ராசஸ் டைம் அபோவாக ஆயிடுச்சு அப்படின்னா ஓவர் குக் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பீல் அப்படின்னா பீல் பண்ணுறது, தோலை பீல் பண்ணுவாங்களே, தோலை எடு அப்படின்னு சொல்லி ஸ்கின்னை வந்து எடுப்பாங்க. ஸோ அதுதான் பீல். பல்ப் அப்படிங்கும் போது என்னென்னா ஒரு ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சத பகுதியை தான் அது வந்து பல்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதனால தான் பல்பி ஆரஞ்சு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு ஜூஸ் பிராண்ட். அது வந்து என்னது, உள்ளே இருக்க அந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படியே இருக்கும், அந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா அந்த பல்ப் அப்படியே இருக்கும், அதான் பல்பி ஆரஞ்சு. நெக்ஸ்ட்டு பியூரி அப்படிங்கிறது எனி வெஜிடபிள்ஸ் அதை கிரைண்ட் பண்ணி நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபுட்டு தான் வந்து என்னதுன்னா பியூரி.
நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ குக். இந்த ஓவர் குக்கோட ஆப்போசிட் தான் ஸ்லோ குக். ரொம்ப வந்து நீங்கள் வந்து சில ஐட்டம்லாம் வந்து ஸ்லோவாக குக் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வந்து ஸ்லோ குக்கிங் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுதான் வந்து ஸ்லோ குக். ஸ்ப்ரிங்கிள்னாலுமே இந்த ட்ரிஸ்லிங்னாலுமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கிங்லாம் பண்ணும் போது அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, மாவை வந்து அப்படியே தூவி விடுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஸ்ப்ரிங்கிள். நெக்ஸ்ட்டு ஸ்டியூ. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு ஸ்டேட்டோட ஃபுட்டு. என்ன ஃபுட்டுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு ஃபேமஸான ஸ்டேட்டோட ஃபுட்டு இதில் இருக்குது, கேரளா. ஸ்டியூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அதை பார்க்கும்போது தெரிஞ்சுடுது. இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் அ ஒன் லிக்விட். அதாவது ஒரு கிரேவியில் நிறைய மிக்சர் ஆஃப் வெஜிடபிள்ஸோ இல்லை எனிதிங் மிக்சர் ஆஃப் இருந்தது அப்படின்னா அது நம்ம ஸ்டியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீம், இட்லி தான் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஸ்டீம் அப்படின்னா வந்து இட்ஸ் த குக் ப்ராசஸ் வந்து அண்டர் வாட்டரில் நடக்கிறதா வந்து என்னது ஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ராம்பிளும் நிறைய பேருக்கு தெரியும்ல, எக் ஸ்க்ராம்பிள்னு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து ரொம்பவும் ஹார்டாக போகாமல் ரொம்பவும் ஸ்லோவாக போகாமல் ஒரு விதமான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து அது ஒரு எக்கை கொண்டு வருவாங்க. அது வந்து ஸ்க்ராம்பிள். ஸ்க்ராம்பிள்னா ரஃபாக என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் அ லிட்டில் பீசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன பீஸ் தான் வந்து ஸ்க்ராம்பிள். ஸ்கிம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ நிறைய வந்து நமக்கு ஸ்கிம்டு மில்க் கிடைக்கிது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அந்த ஏதோ ஒரு இப்போ ஸ்கிம்டு மில்க்குங்கிறதுனால மில்க்கை ரிலேட் பண்ணி சொல்கிறேன். அந்த மில்கில் இருக்க ஃபேட் கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு நமக்கு ப்ளைனாக கொடுப்பாங்க, அது வந்து ஸ்கிம்டு மில்க். ஸோ எனி லிக்விட், அந்த லிக்விடில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டோ இல்லை அதோட ஃபேட்டையோ வந்து எடுத்துகிட்டு நமக்கு மீதி இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸை வந்து கொடுக்குற அந்த ஐட்டம், அந்த ஒரு ப்ராசஸோட நேம் தான் வந்து என்னென்னா ஸ்கிம். நெக்ஸ்ட்டு ஸ்டிர் ஃப்ரை அப்படிங்கும் போது என்னென்னா ஒன்றும் இல்லை, எந்த ஒரு குக்கிங்க்கெலாம் வந்து கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் செய்கிறீங்களோ அந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே வந்து ஸ்டிர் ஃப்ரை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வந்து ஸ்டிர் ஃப்ரை தான். நெக்ஸ்ட்டு வந்து டோஸ்ட் நம்ம தெரியும், நிறையா பேர் வந்து டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. இட்ஸ் லைக் அ தவா ஃப்ரை. தவாவில் வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து டோஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு டெண்டரைஸ் அப்படிங்கும் போது என்னென்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப டெண்டராக இருக்குது அப்படிம்பாங்க. அதாவது அந்த சிக்கனோட ஒரிஜினல் அந்த ஜூஸ் அந்த கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து அப்படியே இருக்கும். சில குக் ஆனாலுமே வந்து அந்த சிக்கனோட ஒரிஜினல் அந்த ஒரு ஜூசினஸ் வந்து அந்த கண்டென்ட்டில் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தோட நேம் தான் வந்து என்னென்னா டெண்டரைஸ். அதாவது ஒரு ஃபுட்டோட ஆக்சுவல் ஜூஸியோட கண்டென்ட் அதில் இருக்குது அப்படின்னா வந்து அது டெண்டரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டாஸ்னால் தெரியும், நிறையா நம்ம வந்து ஷாப்ஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த டாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த பேனை வச்சு டாஸ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து டாஸு. நெக்ஸ்ட்டு அன்மோல்டு அப்படின்னா வந்து இந்த மோல்டோட ஆப்போசிட் தான் வந்து இது ஷேப்லெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். வார்ம் அப்படின்னா இட்ஸ் அ காமன் மீனிங் தான், ரொம்பவும் ஹீட்டாக இல்லாமல் ரொம்பவும் சில்லுன்னு இல்லாமல் ஒரு மாட்ரேட்டான டெம்பரேச்சரில் இருக்கிறது தான் வந்து வார்ம். நெக்ஸ்ட்டு விஸ்க் அப்படின்னா என்னென்னா ரிலேட்டட் டு பீட் தான், பீட்டும் விஸ்க்கும் ரிலேட்டட் ஒன்று தான். பட் என்ன பீட்டுங்கும் போது அதோட ப்ராசஸோட ஆக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். விஸ்க் அப்படிங்கும் போது அந்த ப்ராசஸோட பீட்டை வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும், அதுதான் வந்து விஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வீட்டிலலாம் நிறைய விஸ்க் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ எக் பீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஏன் விஸ்க்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த விஸ்கர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பீட் பண்ணும் போது அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் விஸ்க். நெக்ஸ்ட்டு விப்பிங் க்ரீம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ விப் அப்படின்னா என்னென்னா இது விஸ்க் மாதிரி தான். ஸோ விஸ்க் பண்ணி ஒரு எண்டில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ல, அதுதான் விப். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இப்போ விப்பிங் க்ரீம் பவுடர்லாம் நமக்கு இருக்கும், அதை வந்து நல்லா பீட் பண்ணோன்னா நமக்கு விப்பிங் க்ரீம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுதான் ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் விஸ்க் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஒரு ஃபைனலாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்களேன், அதோட நேம் தான் என்னென்னா விப். ஓகேவா. ஸோ வந்து நான் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வைஸில் சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து இசட்லேயும் ஒரு குக்கிங்க்கு ரிலேட்டடான வெக்காபுலரி இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். ஜெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் ஜெஸ்ட் அப்படின்னு டு யூ புட் லெமன் ஜெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க, டு யூ ஆட் லெமன் ஜெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ வந்து லெமன் அந்த ஜெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, சிட்ரஸ் ஃபுட், எனி சிட்ரஸ் ஃபுட், ஆரஞ்சு, லெமன், சாத்துக்குடி எது வேணாலும் இருக்கட்டும், எனி சிட்ரஸ் ஃபுட் அதோட தோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிரேட் பண்ணி சில ஃபுட்டில் ஆட் பண்ணுவாங்க. பிகாஸ் டு கெட் குட் அரோமா, அந்த வாசம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக சில ஃபுட்டில் ஆட் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டோட அந்த ஸ்கின்னை வந்து கிரேட் பண்ணி போடுவாங்க, அதோட நேம் தான் வந்து என்னென்னா ஜெஸ்ட். ஓகேவா. அது வந்து அதாவது லெமன் ஜெஸ்ட் போட்டியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த லெமனோட தோலை வந்து அதாவது துருவி போட்டியா அப்படிங்கிறதோட அர்த்தம் தான் வந்து ஜெஸ்ட்.
ஓகே, மோஸ்ட்லி வந்து இது சிட்ரஸ் ஃப்ரூட்டுக்கு தான் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம சோஃபார் வந்து எப்படி வந்து குக்கிங்க்கு வெக்காபுலரி வந்து என்னென்ன வெக்காபுலரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வேற ஒரு டாபிக் பார்க்கலாம்.